இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். எடுத்த உடனே காமிக்கிறாங்க, நிவினும், யமுனாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வந்து கேசரியோட வெளியில வராங்க. என்ன அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த கேசரிய குடுக்குறாங்க. அப்புறம் காவேரி எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ காவேரி வெளியில ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாரி சொல்லிட்டு, அப்போ இவளுக்கு சொல்றாங்க அந்த மாதிரி, "நீ கஷ்டப்பட்டு இந்த மாரி ஒரு போஸ்டிங் வாங்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னும்போது, அப்போ யமுனா சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்போ காவேரி வந்து இந்த 5 வருஷம் ஆயிடுச்சு அவ பழசெல்லாம் மறந்து. இப்ப ஏதாவது உங்ககிட்ட விஜய பத்தி ஏதாவது விசாரிக்கிறாளா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "அவ எங்கடி விஜய் பத்தின ஞாபகம்லாம் சுத்தமா அவளுக்கு இல்ல. உங்க அப்பா இறந்ததே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து சொல்லி புரிய வச்சேன். அவளுக்கு வந்து விஜய் பத்தின ஒரு ஞாபகம் இல்ல. இப்ப நம்ம சொன்னா கூட போய் பார்த்தா விஜய் அங்க உயிரோட இல்லன்றத நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? அதனால நான் அத பத்தி சொல்லவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்ப நிவின் சொல்றாரு, "சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா, அவங்க அப்பா வந்து இருந்திருக்காருன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவரு இறந்துட்டாருன்ற விஷயத்த ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா, விஜய்ன்ற ஒருத்தர் அவங்களோட லைஃப்ல இருக்காருன்றதே அவங்க மறந்துட்ட போது, நீங்க அவர பத்தி சொல்ல முடியாதுன்ற மாரி சொல்லும்போது, அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, "இல்ல இந்த மாதிரி வந்து பாப்பாக்கு வந்து என் பேத்திக்கு இன்னையோட 5 வயசு பொறந்த நாளு. இன்னைக்கு அவளோட பொறந்த நாளுன்னும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. விஜயும் இல்ல. இப்ப அந்த குழந்தையும் வந்து எப்படி வளர்ந்துருக்கா? என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமா? நான் ஏங்கிட்டு இருக்கேன்." அப்படின்னும்போது, அப்போ நிவின் சொல்றாரு, "இல்ல நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போய் சென்னையில பார்த்தேன். விஜய் இருக்கிற வீட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வீடு அங்க இல்ல. காலி பண்ணிட்டாங்க. அக்கம் பக்கம் விசாரிக்கும்போது, அவங்க வீடு காலி பண்ணிட்டாங்கன்ற மாரி சொன்னாங்க. எங்க இருக்காங்க? ஏது இருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியல." அப்படின்னும்போது, அவங்க அம்மா ஒரு மாரி அழுகுறாங்க. "இதுக்கு தானே சொன்னேன், என்கிட்டயும் என் பேத்திய குடுத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன்னு. கேட்டாங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காவேரி ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து அப்படியே அவங்கள கட்டிப்பிடிச்சு சுத்துறாங்க. அவங்க என்னடின்னும்போது, "அம்மா இந்த மாரி எனக்கு காஞ்சிபுரத்தில வேலை கிடைச்சிருக்குமா." அப்படின்னும்போது, நம்மளுக்கு தான் தெரியும்ல, இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் போஸ்டிங் அங்க தான் போடுவாங்கன்னு. ஏன் சொல்லுங்களேன், இப்போ இப்போ இவங்க பாப்பாவும் இவங்களும் சந்திக்கிற அந்த இதெல்லாம் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்றாங்க போல. அதனால இவங்களுக்கு அந்த காஞ்சிபுரத்தில டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அம்மா அது ஒரு பெரிய ஸ்கூல். பணக்காரங்க படிக்கிறது. சினிமா நடிகை பசங்கலாம் படிக்கிற ஸ்கூல்மா. அது காஞ்சிபுரத்திலேயே ரொம்ப பெரிய ஸ்கூலு. எனக்கு அதில கிடைச்சிச்சு. எனக்கு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி இப்ப எனக்கு கிடைச்சிச்சும்மா. நம்ம இன்னும் 2 நாள்ல கிளம்பணுன்னும்போது." அவங்க அம்மா சரி நீ கிளம்புன்றாங்க. "இல்ல நான் மட்டும் இல்ல, நீயும் தான் வரணும்." அப்படின்னும்போது, அவங்க அம்மா முடியாதுன்றாங்க. "நீ இங்க மட்டும் இருந்து என்னம்மா பண்ண போற? வாம்மா." அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லவும், யமுனாவும் சொல்றாங்க, "ஆமாம்மா எனக்கும் திருவள்ளூர் பக்கம் தானே. நான் வந்து உங்கள வந்து காஞ்சிபுரத்தில வந்து அப்பப்ப நான் பார்த்துக்குவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் அப்ப என்ன பண்றா யமுனா வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்ட்டு ஸ்வீட் ஊட்டுறா. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, பாப்பா வந்து விஜய்க்கு அப்படியே ஸ்வீட் ஊட்டுறா. ஊட்டியே அப்படியே அந்த எபிசோடு காமிக்கிறாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்க வந்து அ யமுனா ஊட்டுறதும், இங்க வந்து அப்படியே அந்த பாப்பா வந்து விஜய்க்கு ஊட்டுற அந்த ஷாட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப அந்த பாப்பா வந்து ஊட்டி விடுங்கப்பாங்குது. அப்போ விஜய் சொல்றான், "இல்ல நீ வளர்ந்துட்ட. உங்களுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. நீயா தான் சாப்பிடணுன்ற" மாரி சாப்பாடு சாப்பிட சொல்றாரு. அப்போ அந்த பாப்பா சொல்லுது, "நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க" அப்படின்ற மாரி சொல்லுது. அப்போ கூட தாத்தா வாய வச்சுட்டு சும்மா இருக்காரா? சும்மா இல்லாம எதையாவது ஒண்ணு சொல்லி விடணுன்ட்டு, "ஐஸ்கிரீம் மட்டும் கேட்காத. இன்னைக்கு உங்க அப்பா என்ன வேணாலும் உனக்காக வாங்கி தருவாரு. ஐஸ்கிரீமு, சாக்லேட் மட்டும் கேட்காம வேற ஏதாவது கேளுன்னோன." பாப்பா என்ன பண்ணிடும், "அப்பா எனக்கு அம்மாவ பார்க்கணும் போல இருக்குன்னோன." அப்படியே விஜய் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிரும். அப்படியே தாத்தாவும் ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிருவாரு. அதிர்ச்சி ஆயிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, "என்ன அம்மா கிட்ட கூட்டு போங்கப்பா. எனக்கு அம்மாவ பார்க்கணும் போல இருக்குன்ற" மாரி சொன்னோனே, அப்படியே பார்க்குறான். உடனே தாத்தா என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு அப்படியே எழுந்து போயிடுறாரு. சாப்பிடுறத விட்டு அப்படியே எழுந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறம் விஜய் வந்து அப்போ ஆறுதல் படுத்திட்டு சொல்றாரு, "உங்க அம்மா உன்ன வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பா உன்ன வந்து பார்க்க வருவாங்க. நீ ஃபீல் பண்ணாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்மா வந்து உன்ன கண்டிப்பா பார்ப்பாங்கன்ற" மாரி
சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அப்படியே அழுகுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, யமுனா இந்த காவேரி இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, "இப்ப நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிருவோம்டி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "ஆமாம்மா" அப்படின்னும்போது, அப்போ கா காவேரி அம்மா கேட்பாங்க, "நீ இப்படியே இருந்தீன்னா எப்புட்ரி ஒரு கல்யாணத்த பண்ணிக்கோ" அப்படின்னும்போது, "உனக்கும் வயசாகுதுல்லன்னும்போது" அவங்க, "நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அந்த ஆசைலாம் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணுன்ற ஆசையே இல்ல. நான் இப்படி ஃப்ரீடமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்ற" மாரி சொல்லும்போது, அவங்க அம்மா, இப்படியே இருந்தா எப்புட்ரி? என் காலத்துக்கு அப்புறம் யார்ரி உன்ன பார்த்துப்பான்னும்போது, "அதான் என்னோட உடன்பிறப்பு இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்கன்ற" மாரி சொல்லிட்டு அவங்க கெளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன பாப்பா வேற கேட்க ஆரம்பிச்சுட்டால்ல, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, அப்ப அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. விஜயும், காவேரியும் ஒண்ணா இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, அப்போ அவர் ஃபீல் பண்றாரு. இந்த மாரி என்ன நடந்தாலும் என் கூட நீங்க இருக்கணும், இருக்கணும்னு சொல்லுவியே! இப்ப ஏன் நீ என்ன விட்டுட்டு போயிட்ட? அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு, ஆக்சிடென்ட்ல நான் வந்து பொ பொழச்சுட்டேன்ற மாரி தான் சொல்றாங்க. ஆனா நீ இல்லாம நான் இப்ப உயிர் இல்லாம தான் இருக்கேன்ற மாரி ஃபீல் பண்ணுவாரு. ஃபீல் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி தூங்கிட்டு இருப்பாங்க. அதான் அந்த பெரிய காவேரி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனையும், இவன் ஃபீல் பண்ற சீனையும் அப்படியே ஒரே டைம்ல காமிப்பாங்க. காமிச்சுட்டு அப்படியே அந்த எபிசோட அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறமா தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன் சொல்லுங்களேன்? இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட் வேற வந்தது. ஒரு வேள விஜய் கிட்ட வந்து தாத்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா? அவளா விட்டுட்டு போயிட்டான்ற மாரி சொல்லிட்டாரா? இல்ல இறந்துட்டான்ற மாரி தான் சொல்லி அப்பதான் முன்னாடி சொன்னாங்கல்ல, அதே தான் சொல்லி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா, இவரு ஏன் விட்டுட்டு போயிட்டேன்ற மாரி தான் கேட்குறாரு. அது இறந்துட்டேன் அப்டின்னா கூட பாப்பா கிட்ட வந்து இனிமேல் உங்க அம்மா வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா, அவரு அப்டி சொல்லல. அவங்க கண்டிப்பா வந்து உன்ன ஒரு நாள் பாப்பாங்கன்ற மாரி தான் அவரு சொல்லியிருப்பாரு. அதனால ஒரு வேள உண்மை தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அது போக போக நம்ம எபிசோடு பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா, இன்னும் வந்து எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்ப பாப்பாவ போய் ஸ்கூல்ல சேர்க்கறது, அப்புறம் பாப்பா, காவேரியோட பாண்டிங் வந்து அதான் காவேரியும், குட்டி காவேரியோட பாண்டிங் வந்து சூப்பரா அது இதாகும். இவங்க 2 பேரும் பார்க்காம மிஸ் ஆகுற சீனு, அப்படி இப்படின்னு வச்சு சூப்பரா எபிசோட கொண்டு போவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.